ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரபு ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உதயா, அஜ்மல் அண்ட் ஜன்வின் இவங்க நடித்த படம் தான் வந்து அக்யூஸ்ட். இந்த படம் தான் நமக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டோட்டலாக ஒரு விதமான கைதியோட ஒரு, அதாவது பிக் பாக்கெட்டு இல்லை கொலை அந்த மாதிரி உள்ள ஒருத்தவங்களோட ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அதுக்கான கதை, அதாவது அதுக்கான பேர் தான் வந்து படத்தில் வச்சுருக்காங்க அக்யூஸ்டுன்னு. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புழல் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கைதியை தான் காட்டுவாங்க. நம்ம உதய் தான் அவர் வந்து. அவர் எதனால உள்ள கைதியாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகரை கொன்னதுக்கான அவரை வந்து கைதியாக வச்சுருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு, அதாவது அவரை கொன்றுவாங்களோ, நிறைய டீம் தேடி இருப்பாங்க. ஒரு அரசியல் பிரமுகரை கொண்டுட்டோம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் அவனை வந்து தேடி கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நிறைய படைகள் வந்து அவனை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு பாதுகாப்புக்காக சேலம் வேற ஒரு ஜெயிலுக்கு வந்து மாற்றுறதுக்கு போவாங்க. இப்போ இதுதாங்க கதை. இதில் வந்து அவங்க மாற்றினாங்களா இல்லையா, எதனால அவர் கொன்னார், உண்மையிலே அவர் தான் கொன்னாரா, எதனால அவருக்கு வந்து இவ்வளோ இது பண்ணாங்க, நீதிபதிகிட்ட போய் ஆஜர்படுத்தினாங்களா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாவே இருந்தது. போக 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 நிறைய இடங்கள்ல லேக் தெரிஞ்ச மாதிரி எனக்குள்ளே தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது அந்த ஜெயிலில் இருக்கதா இருக்கட்டும், அதுக்கு வந்து அவர் பாதுகாப்புக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் அனுப்புவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒருத்தர் போகிறது படுதா நம்ம அஜ்மல் அவர் தான் வந்து கான்ஸ்டபிளாக ஒரு வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். உயரதிகாரியாக இருப்பார். உயரதிகாரி வீட்டில் வந்து சும்மா வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரை வந்து கான்ஸ்டபிளாக உள்ள அனுப்பிச்சி விடுவாங்க. அவரை பாதுகாக்கிறாரா? ஏன்னா போகிற இடங்களில் நிறையா விதமான இது வரும். இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு தோணுன்னா, நம்ம மைனா அந்த படத்தோட ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தாண்டி அவனோட லைஃப் ஸ்டைல், இதுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், அதாவது எப்படின்னா உதய் அவர் வந்து வெறும் பிக் பாக்கெட்டாக இருந்தாரா, இல்லை பசிக்காக இதானாரா, எந்த மாதிரி அவரோட வாழ்க்கை முறை இருந்தது. அதில் ஒரு லவ் ஒன்று வரும். அதான் ஜன்வின், அவங்க வந்து பூக்காரியாக நடிச்சிருப்பாங்க, ஒரு பூ வியாபாரியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள லவ் வரும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு காதல் ஸ்டோரி. அதை தாண்டி ஒரு விஷயம் போகும். இதில் நிறைய அன்வான்டாக திணிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அங்கங்கே ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும், ஒரு பிரியாணின்னு ஒரு சாங் ஒன்று வரும். சாங் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதுக்கு தேவையில்லாத ஒரு டான்ஸ் கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்சேஷனாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த சாங்குக்கும் இந்த டான்ஸுக்கும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ஏற்றுக்காத முடியாத மாதிரி இருந்தது. அதை தாண்டி வந்து நம்ம யோகி பாபு அவரோட காமெடி வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நிறையா ஒரு காமெடிலாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகாது. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், சில இடத்துல நம்மளே கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த இதில் வந்து இந்த படத்தில் நல்லாவே ஒரு காமெடி ஒரு விஷயத்த வந்து யோகி பாபு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அஜ்மல் அவரோட கேரக்டர் ரோலுமே பார்த்திங்கன்னா பக்காவாக செட் பண்ணி நடித்த மாதிரி எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா உதயாவோட அந்த பாடி எல்லாமே இல்லை, ஃபேஸ் எல்லாம் ஓகே, அவரோட ஹேர் ஸ்டைலு, அந்த ஒரு தாடி, அதெல்லாம் இருந்தால் அன்வான்டாக ஒட்டி அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலாக தோணுச்சு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அதை சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் கூட கதைக்களம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. நிறையா இடத்துல லேக் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் என்னடா இதான் போகுமா அப்படின்ட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் வாட்ஸ்அப் நம்ம திவாகர் இப்போ அவர் பயங்கரமாக போயிட்டுருக்காரு. அவரை பற்றி பேசாமல் இருக்கிற ஆளே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவரை வந்து ஒரு 2 சீனில் கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்தாங்க, ஏன் அவரை உள்ளே நுழைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலுமே இது தேவையில்லாத காமெடி. ஆனால் கதையாக பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தை நம்ம பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உண்மையிலே அவர் கொலை பண்ணாரா, அவர் இன்னசென்ட்டாங்கிறதெல்லாம் காட்டுறத தாண்டி அவரோட லைஃப் ஸ்டைலு, அவரை வந்து காப்பாற்றுற ஒரு சில இடங்கள்லாம் வரும். ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் வந்து ஒரிஜினலாக வந்து இவர் கூட மிங்கிள் ஆகிட்டு அவரை காப்பாற்றுறாரா, அவர் அசால்ட்டாக இருப்பார். என்ன கொண்டு போய் நீதிபதிகிட்ட தான் நான் ஒப்படைக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜ்மல் அவர் வந்து பண்ணியிருப்பார். நேரம் ஆக ஒரு சைட்லேருந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னு அவரோட ஸ்டெப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி எனக்கு உதயாவுக்கு ஒரு டூயட் சாங் கொடுத்த மாதிரி அஜ்மலுக்கும் ஒரு டூயட் சாங் கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை தாண்டி இவங்க உதயாவோட ஆக்டிங் ஓரளவு பெட்டர்னு தான் சொல்லலாம். முன்னாடி படத்தை விட இந்த படத்தை பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் இருக்குது படம் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல, நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. படமுமே ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் படத்தோட ஆகும் ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்குது, டைரக்ஷன் இப்படி இருக்குது, கேமரா அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது.
ஒன் டைம் வாட்சபிளாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. ஹீரோயினோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி. உங்களுக்கு போர் அடிக்குது சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.